ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்றைக்கி பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் 41வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க போகிறோம். பகவத்கீதை 11வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். सखेति मत्वा प्रसवं यदुक्तं हे कृष्ण हे यादव हे सखेति अजनातमहिमानं तवेदं मया प्रमादात् प्रणयेन वापि यच्छवहासार्थमसत्कृतोऽसि विहारसय्यासनभोजनेषु एको तवापि अच्युत तत्समक्षं तत्क्षामये त्वामहम् अप्रमेयम्. அதாவது விஸ்வரூபத்தை பார்த்ததற்கப்புறம் அர்ஜுனன் பயந்து பேசக்கூடிய ஸ்லோகங்கள். உண்மை அறியாமல் ஏதாவதெல்லாம் நம்ம பேசியிருப்போம், செயல்களை செய்திருப்போம். அதற்கப்புறம் உண்மை அறிந்தபோது நமக்கு மன்னிப்பு கேட்கும் ஒரு மனப்பான்மை உண்டாகும். தவறு செய்யாமல் இருப்பவர்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது. ஏன்னா தவறே செய்யாத மனிதர்கள் கிடையாது. நான் செய்த தவறை ஒப்புக்கொள்பவர்கள் தான் உயர்ந்த மனிதர்கள். ஏன்னா இப்போ நம்ம வகுப்பில் இப்போ 500 பேர் இருக்கோம். தவறே செய்யாத மனிதர்கள் யாரேனும் உண்டா? எல்லாரும் தவறை செய்திருப்போம். பொய் பேசியிருப்போம். இன்னைக்கு கூட பொய் பேசியிருப்போம். இன்னைக்கு இப்போ நம்ம வகுப்பில் 400 பேர் 450 பேர் இருக்கோம். இன்றைய தினம் பொய் பேசினவர்கள் எவ்வளவு பேர் உண்டு என்று கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. சில வியாபாரிகள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் காலையிலிருந்து நைட்டு வரை பொய்யத்தான் பேசுவார்கள். அப்போ தான் வியாபாரம் நடக்கும். நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக வேலை செய்பவர்கள் நிறைய பொய் சொல்வார்கள். எல்லாருமே சொல்லுவாங்க. பொய் பேசுவது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மற்றவர்களை கேலி கிண்டல் செய்வது, ஏளனம் செய்வது, ஒரு மனிதனின் தோல்வியை நாம் கொண்டாடுவது, அவன் தோல்வியை மற்ற பலரிடம் பேசி அதில் ஆனந்தத்தை கண்டடைவது, இப்படி நமக்கு எல்லாருக்குள்ளேயும் நிறைய தவறுகள் இருக்கு. பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, தவறே செய்யாமல் வாழ்ந்தவர் ஒரே ஒருவர், அவர் மனிதன், ஒரே ஒரு மனிதன், அவர் ராமர் மட்டும்தான் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் ஸ்ரீராமபிரானுக்கு புருஷோத்தமன் என்ற பெயர் உண்டு. புருஷன், மனிதர்களில் உத்தமன் அப்படின்னு ஒரு பெயர். ஏன்னா தவறே செய்யாத மனிதர் ராமர் மட்டும்தான்.
எல்லாரும் தவறை செய்திருப்போம். அதன் ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த தவறை மற்றவர்கள் முன்னாடி ஒப்புக்கொள்வது. நிறைய பேர் தவறாக நினச்சிருக்காங்க, என் பலவீனத்தை, என் தவறை மற்றவர்கள் அறிந்தால் என்னை மதிக்க மாட்டார்கள் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீண்ட பயணத்தில் உண்மையாக வாழ்வது, உண்மையை பேசுவது, அது பெரும் வெற்றியை நமக்கு கொண்டு வந்து தரும். நம்ம யாரோ அதைத்தான் நாம் வெளியில் காண்பிக்க வேண்டும். நான் அல்லாத ஒன்றை மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடாது. ஏன்னா பெரியவர்கள் சபையில் நம்ம எல்லாம் நல்லவர்களைப் போல நடிப்போம், நல்லவர்களைப் போல பேசுவோம், தவறே செய்யாத மனிதர்களைப் போல நம்ம நாடகம் ஆடுவோம். அது வெகுகாலம் போகாது. கொஞ்சம் மனிதர்களை நிறையா காலம் ஏமாற்றலாம், அதிகம் மனிதர்களை கொஞ்சம் காலம் ஏமாற்றலாம். எல்லாரையும் எல்லா காலமும் ஏமாற்றிக்கொண்டே இருக்க முடியாது. அப்போ எனக்கு கோபம் வரும். ஆமாம், நான் கோபப்படுற ஆள். ஆமாம், நான் நிறைய பொய் பேசுவேன். உண்மையை அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அது ஒரு தனி சிறப்பு. என் தவறுகளை ஒப்புக்கொண்டு பெரியவர்களிடம் ஆசி கேட்பது, அந்த தவறிலிருந்து மெதுவாக எனக்கு வெளியே வர உதவி செய்யுங்கள் என்று ஆசி கேட்பது, இது ஒரு பக்தனுக்கு அலங்காரம், தனி சிறப்பு. அவன் பக்தியை மெருகேற்றும் இது மெதுவாக. அப்போ இங்கே அர்ஜுனர் என்ன செய்தார்னா, பகவானின் விஸ்வரூபத்தை பார்த்தார். 10வது அத்தியாயம் வரை விஸ்வரூபத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் கண்ணால் பார்த்தபோது திகைத்து நின்று விட்டார். நான் தோளில் கை போட்டு நடந்து கொண்டிருந்த நண்பனை போல நான் பார்த்து கொண்டிருந்த மனிதனா கடவுள்? நான் அவர் கூட வேடிக்கை பேசியிருக்கிறேன், விளையாடி இருக்கிறேன், கேலி கிண்டல் செய்திருக்கிறேன், ஏளனமாக பேசியிருக்கிறேன், ஒன்றாக ஒரே இடத்திலிருந்து சாப்பிட்டிருக்கிறோம். அப்போதான் தான் செய்தது தவறு என்று அர்ஜுனன் உணர்கிறார். பகவானின் விஸ்வரூபத்தை பார்த்ததற்கப்புறம் ஒரு முறை நாரத முனிவர் பார்க்க வந்த பொழுது கிருஷ்ண பகவானும் அர்ஜுனனும் 2 பேரும் காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அர்ஜுனன் என்ன செய்கிறார் என்றால், தன் காலால் கிருஷ்ண பகவானின் இடுப்பில் இந்த குழந்தைகளுக்கு கிச்சு கிச்சு மூட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அர்ஜுனன் தன் காலை நீட்டி கிருஷ்ணருக்கு கிச்சு கிச்சு மூட்டுற காலால். கிருஷ்ணரும் அது சிறுபிள்ளை மாதிரி விளையாடி சிரித்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் திடீரென்று அர்ஜுனனுக்கு ஞாபகம் விட்டது. என்னெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் 2வது வரி 2வது லைனை பாருங்க. ஹே கிருஷ்ணா, ஹே யாதவா, ஹே சகேதி, ஒரு நண்பனை அழைப்பது போல. கிருஷ்ணா, ஹே யாதவனே, என் நண்பனே என்று மரியாதை இல்லாமல் அழைக்கிறோம். ஏதாவது நண்பர்களை போய், இல்லைன்னா கணவனோ மனைவியோ மரியாதையுடன் பேசுவார்களா? இப்போ கணவன் வீட்டுக்கு வந்த உடனே மனைவி எந்திரிச்சு நின்று, ஐயா வாங்க, உங்கள் வருகையால் நான் ரொம்ப ஆனந்தம் அடைந்தேன், உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி மரியாதையெல்லாம் எங்கேயாவது வீட்டுகளில் இருக்குமா? நான் கூட இப்போ ரொம்ப ஃபேஷன் பேரை சொல்லி அழைப்பது. ஒரு காலத்தில் அப்படி பேரை சொல்லி அழைப்பதெல்லாம் பெரும் தவறாக கருதி இருந்தார்கள். பெண்கள் கணவனின் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஏதாவது அலுவலகத்துக்கு போனால் கூட அந்த அலுவலக நிர்வாகி கேட்குறாரு, என்னம்மா உங்கள் வீட்டுக்காரர் பேர்? அவர் அவருன்னு ஃபார்மில் எழுத முடியுமா? பேரை சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு வாடா போடா என்று அழைப்பதெல்லாம் மிக சுலபமாக இருக்கிறது. நிறைய வீட்டில் கூட குழந்தைகள் அம்மாவை பேரை சொல்லி அழைக்கிறார்கள்.
அதெல்லாம் நிறைய வீட்டில் நடக்கும். அம்மாவை பேரை சொல்லி அழைக்கிறது, பாட்டியை பேரை சொல்லி அழைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இன்று காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆகுதுன்னா, உறவின் நெருக்கம் அதிகமாக அதிகமாக மரியாதை குறைந்து கொண்டு இருக்கும். உறவு ரொம்ப நெருக்கமாகும் பொழுது மரியாதை குறையும். அதில் தவறு கிடையாது. ஏன்னா இதயத்தில் மரியாதை உண்டு. அழைக்கும் போது நண்பனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டார்கள். திடீரென்று அர்ஜுனனுக்கு அது ஞாபகம் வந்து, ஹே கிருஷ்ணா, ஹே மாதவா, ஹே யாதவா, என் நண்பனே என்றெல்லாம் மரியாதை இல்லாமல் நான் அழைத்து விட்டனே. அஜநாத மகிமானாம் தவேதம், உங்கள் மகிமையை புரியாமல் நான் பழகிவிட்டேன், பேசிவிட்டேன். நான் செய்த தவறு, எனக்கு மன்னிப்பு தாருங்கள். அடுத்த ஸ்லோகத்தில் 42வது ஸ்லோகத்தில், விகார சையாசன போஜனேஷு, ஒன்றாக உன்னுடன் விளையாடி கொண்டிருந்தேன் கிருஷ்ணா. சையனேசு, நீ படுத்து கொண்டிருக்கும் பொழுது நானும் வந்து அருகில் படுத்து விட்டேன். போஜனேஷு, உனக்கு சரிசமமாக உட்கார்ந்து நான் உணவை சாப்பிட்டேன். இதெல்லாம் அர்ஜுனனுக்கு ஞாபகம் வருது. மரியாதையே இல்லாமல் செய்து விட்டேனே என்று மன்னிப்பை கேட்கிறார். பெரியவர்களை இப்போ நீங்கள் பாருங்க, திடீர்னு ஒரு அமைச்சரை போய் நீங்கள் பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? அமைச்சர் பேர் சிவகுமார் அப்படின்னு வச்சுக்கோங்க. போயிட்டு, என்னப்பா சிவகுமார் நல்லா இருக்கிறியா, எப்படி இருக்கிறடா அப்படின்லாம் பேச முடியுமா? ரொம்ப மரியாதையுடன் பேச வேண்டும். அதே நேரத்தில் 14 உலகம் அண்ட சராசரங்கள் அசைவது அசையாதது 33 கோடி தேவி தேவர்கள், அவர்களை நாம் குறிப்பிட்டு பேசும் பொழுது அந்த கடவுளை எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் கிருஷ்ணா என்றுதான் அழைக்கிறோம். இதில் கூட தமிழ்நாட்டில் சில பக்தி ஆச்சாரியர்கள் கிருஷ்ணரை அவன் இவன் என்றெல்லாம் கூட பேசுவது உண்டு. அது என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம், அது கொஞ்சம் மரியாதை இல்லை என்று. இப்போ நீங்கள் சில பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் உபன்யாசம் கேட்கும்போது கூட, அவன் அந்த கண்ணன் வந்து விட்டான், கிருஷ்ணன் வந்து விட்டான் அப்படின்னுலாம் கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசுவார்கள். மேபி அவங்க பக்தியின் உயர்வால் அப்படி பேசலாம். இருந்தாலும் என் தனிப்பட்ட கருத்து அதில் கொஞ்சம் மரியாதை குறையும். இப்போ இதெல்லாம் அர்ஜுனன் யோசிக்கிறார். பகவானுக்கு எந்த விதமான மரியாதையும் நான் கொடுக்கவில்லையே, மன்னித்து விட வேண்டும். பக்தியில் 2 பக்தி இருக்கு. பயபக்தி, பிரேம பக்தி, ரெண்டுமே இருக்கு. இப்போ நாராயணரிடம், நரசிம்மரிடம், ஸ்ரீராமனிடம் காண்பிப்பதெல்லாம் பயபக்தி. ஒரு பக்தன் கிருஷ்ணரிடம் காண்பிப்பது பிரேம பக்தி. யசோதை தாய் கிருஷ்ண பகவானை உரலில் கட்டி வைத்தார்கள். அந்த யசோதா அம்மா நரசிம்மரை பிடிச்சி உரலில் கட்டி வைக்க முடியுமா? நரசிம்மர் மொத்தத்தை எரிச்சு விட்டுருவார். நரசிம்மரை உரலில் கட்டி வைக்க முடியாது. கிருஷ்ண பகவானை உரலில் கட்டி வைத்தது போல நாராயண மூர்த்திகள், நரசிம்மர், இவங்க யாரையுமே எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நரசிம்மர் முன்னாடி போகும்போது, நாராயணர் முன்னாடி போகும்போது, மற்ற அவதாரங்களுக்கு முன்னாடி போகும்போது ரொம்ப மரியாதையுடன் அவர்களை வணங்குவதும் துதிப்பதும் வழக்கம். ஆனால் பகவான் அந்த மரியாதையை எதிர்பார்க்கறதில்லை. நவநீத சோரா என்று கிருஷ்ணரை அழைப்பார்கள். வெண்ணெய் திருடா என்று அதற்கு பொருள். இப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் பகவானை அழைப்பது வழக்கம். அது அன்பால் பக்தியால் அவர்கள் செய்கிறார்கள். அதை உணர்ந்த அர்ஜுனன் மறுபடியும் மன்னிப்பை கேட்டுக்கொண்டார். சரி, அடுத்தது 11வது அத்தியாயத்தில் 43வது ஸ்லோகம்.
பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரீயான் ந த்வத் சமோ அஸ்தி அப்யாதிக குதோன்யோ லோகத்ரயே அபி அப்ரதீம பிரபாவ. இப்போ என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன் பகவானே அசைவதும் அசையாததும் அண்ட சராசரங்கள் அனைத்துக்குமே அதிபன் நீங்க தான். பாகவதத்தில் விளக்கி இருக்கு, பகவானுடைய உடலில் இருந்து இந்த ரோம கூப்பம், நமக்கு வியர்வை வரக்கூடிய அந்த சிறு சிறு துளைகள், துவாரம் நம்ம சருமத்தில் இருக்கு, உடல்ல இருக்கு. அந்த துளைகள், அந்த துவாரங்களில் இருந்து தான் பிரம்மாண்டங்கள் வலிய வந்ததாக சொல்லு. ஒன்றும் இல்லை, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், கோடிக்கணக்கில் பிரம்மாண்டங்கள் அதிலிருந்து தான் வெளியே வந்ததான். பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தில் பகவானுடைய ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நமக்கு ஒரு யுகம், அப்படி 4 யுகங்கள் வந்தால் ஒரு சைக்கிள் சக்கரம், அப்படி 1000 யுகங்கள் சேருவது பிரம்மாவிற்கு ஒரு பகல், அப்படி 2000 யுகம் பிரம்மாவின் ஒரு நாள், அப்படி அவர் 100 வருடம் வாழ்வார். அந்த பிரம்மா பகவான் நாராயணருக்கு ஒரு மூச்சுக்காற்று நேரம்தான். அப்போ பகவானுடைய காலகட்டம் என்னன்னு பாருங்க. கோடானு கோடி, அதாவது பகவானை பற்றி, அவருடைய சக்தியை பற்றி வேதங்கள் விளக்கும் பொழுது நம்ம அவருக்கு முன்னாடி ஒரு கடுகு கூட, கடுகளவு கூட கிடையாது, இம்மை அளவு கூட நம்ம கிடையாது. அதை அர்ஜுனன் உணர்கிறார். நீங்க அசைவதும் அசையாததும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் நீங்கள்தான் ஆதி குரு, குருவுக்கெல்லாம் குரு. பகவானை துதிக்கும் போது சொல்லுவோம், யோகேஸ்வர அகில குரோ பகவன் நமஸ்தே. குருவுக்கெல்லாம் குரு நீங்க. உங்களுக்கு சமமாக இந்த படைப்பில் வேற யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களை விட மேலானவர்களும் இந்த படைப்பில் கிடையாது. லோகத்ரயோபி அப்ரதீம பிரபா, உங்களை விட உயர்ந்தவர்களே இந்த படைப்பில் கிடையாது. பகவானுடைய ஹரிநாமம் என்று சொல்வது இந்த உலகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் அனைத்து அண்ட சராசரங்களையும் காப்பாற்றுவதற்காக படைக்கிறார். நம்மெல்லாம் பெரும் பாக்கியசாலிகள். கலியுகத்தில் பகவானுடைய நாமத்தை பற்றி தெரிந்து கொள்வது, பகவானுடைய நாமத்தை நிரந்தரமாக ஜபம் செய்வது, இதெல்லாம் நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். சரி, அடுத்தது 44. தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாம் அஹமிஷம் ஈத்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யு பிரிய பிரியார்ஹசி தேவ சோதும். அர்ஜுனனுக்கு மன்னிப்பு கேட்டு கேட்டு மாளவில்லை, போதும் ஆகலை. மறுபடியும் மறுபடியும் அர்ஜுனன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எப்படி மன்னிப்பு கேட்கிறார்னா, ஒரு பையன் அகந்தையால் தந்தையிடம் தவறாக பேசிவிட்டாலும் அந்த தந்தை அதை பொருட்படுத்த மாட்டார் என்று, அந்த மாதிரி நாம் பேசினதை பக்குவம் இல்லாத பேச்சு என்று நினைத்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். சில நேரத்தில் பசங்கள்லாம் பெற்றோர்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசிவிடுவது வழக்கம். இருந்தாலும் அவங்க அப்பா என்ன நினைப்பார், என் பையன் நாசமாக போகட்டும், அவனுக்கு வேலை வெட்டியெல்லாம் போகட்டும், எங்கிட்ட அப்படி பேசி அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். மனதில் கவலை இருந்தாலும் என் மகன் சிறப்பாக வாழ வேண்டும் என்று தான் நினைப்பார்.
நல்ல அழகாக ஒரு கதை. ஒரு பையன் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டான். அந்த அம்மா 24 மணி நேரம் அந்த மகனையே நினைத்து கொண்டு இருக்கிறது. அவன் சாப்பிட்டானா, சாப்பிடலையா, என்ன செய்து கொண்டு இருந்தான், அவனை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கிறது அம்மா. ஒரு நாளைக்கு சந்தை கடையில் வச்சு தாய் மகனை பார்த்தவுடன் ஓடி போய் மகனே என்று கட்டிப்பிடிக்கும் பொழுது, அரவணைக்க முயற்சி செய்த பொழுது, அவன் கோபத்தில் அம்மாவின் கன்னத்தில் அரைந்து விடுகிறான். உடனே ஊர் மக்களெல்லாம் வந்து என்னாச்சு 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 அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா கண்ணை தொடச்சிக்கிட்டே, என் பையன் சாப்பிடாம மெலிஞ்சு ஒல்லியாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எவ்வளவு பெரிய துக்கத்தை அந்த தாய் முழுங்கி கொள்ளுகிறாள். எவ்வளவுதான் பசங்க வந்து பெற்றோர்களுக்கு அநீதி செய்தாலும் அந்த மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த பெற்றோர்கள் இது பண்ணும். அப்படி இருக்கும்போது ஒரு பிறவி ஜென்மம் தந்த பெற்றோர்கள் இவ்வளவு நன்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அநேகம் பிறவி ஜென்மம் தந்த அந்த பரமபதநாதர், அந்த கடவுள் எவ்வளவு கருணை உள்ளவராக இருப்பார். ஒரு பிறவியிலையும் நம்ம வயிற்றுக்குள்ள சத்தியம் பண்ணுறோமா, பாகவதத்தில் சொல்லியிருக்கு. வயிற்றுக்குள்ள படுத்துக்கிட்டு பிறப்பதற்கு முன்னாடி பரமாத்மாவை பார்த்து, கிருஷ்ணா இதுதான் என் கடைசி வாழ்க்கை, இனி நான் உங்களை மறக்கவே மாட்டேன், வெளியே போனால் உங்கள் நாமத்தை ஜெபம் செய்வேன், உங்களுக்கு தொண்டு செய்வேன், அது இதுன்னு சொல்லி வயிற்றுக்குள்ள படுத்து சத்தியம் சத்தியம் புனக சத்தியம் சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளியே வந்த உடனே எல்லாம் மறந்து போயிடும். பகவான் பொறுமையுடன், இவன் இன்றைக்கு என் பக்தனாவான், நாளைக்கு எனக்கு தொண்டு செய்வான், என்னிடம் இருக்கும் உறவை பற்றி தெரிந்து அதை மீண்டும் வலுப்படுத்தி திருப்பி வந்து விடுவான் என்று பகவான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போது அர்ஜுனர் சொல்கிறார், கிருஷ்ணா எப்படி சில நேரத்தில் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பெற்றோர் பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கிறார்களோ, அதே மாதிரி நான் செய்த தவறை மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடி கேட்கிறார் அர்ஜுனர். அடுத்து என்ன சொல்கிறாரு, பிதேவ புத்திரஸ்ய 44வது ஸ்லோகத்தில் 3வது வரி, பிதேவ புத்திரஸ்ய, பெற்றோர்கள் பிள்ளைகளின் தவறை மன்னிப்பது போல, சகேவ சக்யு, ஒரு காதலன் காதலியின் தவறை மன்னிப்பது போல. இல்லையா? பாருங்க, அந்த கல்யாண ஆரம்பத்துல எல்லாம் எவ்வளவு 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ்வார்கள். கணவனும் மனைவி 3 மாசம்தான், அதுக்கப்புறம் விட்டு கொடுக்கறது 2 பேர் 2 பக்கம் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணமான ஆரம்பத்தில் அம்மா நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டாதான் நான், நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்டாதான் நான், அவ்வளவு விட்டு கொடுப்பார்கள். தேவையில்லாமலெல்லாம் விட்டு கொடுப்பார்கள். நான் கேரள மாநிலத்தில் இருக்கிறேன். இங்கே ஒரு பழமையான ஒரு சொல் உண்டு. என்னென்னா, புது மருமக பொண்ணு வீட்டில் ஓட்டுக்கு மேலெல்லாம் ஏறி சுத்தம் பண்ணுவாளாம். அப்படி தமிழில் ஒரு ஏதாவது வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த புது மருமகளை வீட்டுக்கு கொண்டு வந்தால் வீட்டை மட்டும் சுத்தம் பண்ண மாட்டா, வீட்டுக்கு கூரை மேலே ஏறி ஓட்டையெல்லாம் சுத்தம் பண்ணுவாளாம். எல்லாம் ஒரு வாரம்தான், அதுக்கப்புறம் கதையெல்லாம் தலைகீழ் ஆகிடும். அப்போது எப்படி ஒரு காதலன் காதலியின் தவறை, கணவன் மனைவியின் தவறையெல்லாம் பொறுத்து கொள்கிறார்களோ, அது மாதிரி கிருஷ்ணா அறியாமையில் நான் தவறு செய்து விட்டேன், அதை பொறுத்து கொள்ளுங்கள். பிரியா பிரியார்ஹசி தேவசோதும், அந்த தவறை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று அர்ஜுனர் கேட்டுக்கொள்கிறார். அடுத்தது 45வது ஸ்லோகம், 11வது அத்தியாயம். அதிருஷ்டபூர்வம் ஹ்ருஷ்டோஸ்மி திருஷ்ட்வா பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே ததேவ மே தர்ஷயா தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாசா. கிருஷ்ணா, இந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் இதற்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. பல முறை கிருஷ்ண பகவான் தன்னுடைய அவதார லீலையில் பல முறை அமானுஷ்யமாய உருவங்களை காண்பித்து கொடுத்திருக்கிறார். பல முறை காண்பிச்சிருக்கிறார்.
பிறப்பதற்கு முன்னாடியே தேவகிக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். கருவில் இருக்கும் பொழுதே தேவகிக்கு ஒரு விஸ்வரூபத்தை காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் யசோதா யசோதா தாயாருக்கு வாய்க்குள்ள பிரம்மாண்டத்தை கிருஷ்ணர் காண்பித்து கொடுத்தார். அந்த கதை உங்களுக்கு தெரியும். மண்ணை கிருஷ்ண பகவான் சாப்பிட்டாருன்னு சொல்லி அம்மா வாயை துறக்க சொன்ன பொழுது அந்த வாய்க்குள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களையும் காண்பித்தார். அது ஒரு விஸ்வரூபம். அதுக்கப்புறம் அக்ரூரர் அழைத்து கொண்டு போன போது நீருக்கடியில் மறுபடியும் ஒரு பெரிய விஸ்வரூபத்தை காண்பித்து கொடுத்திருக்கிறார். கிருஷ்ண பகவான் தூதனாக போன பொழுது அர்ஜுனன் அந்த தூதனை கட்டி வைக்க முயற்சி செய்தார். அப்பொழுது விஸ்வரூபத்தை காண்பித்தார். அதுக்கப்புறம் மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காண்பித்தார். இப்படி நிறையா தடவை கிருஷ்ண பகவான் அந்த அவதார லீலைகள் நேரத்தில் விஸ்வரூபத்தை காண்பித்திருக்கிறார். ஆனால் எல்லாத்துலேயும் ரொம்ப சிறப்பானது, பெருமை வாய்ந்தது, போர் நடக்கும் குருட்சேத்திர மண்ணில் அந்த பூமியில் அர்ஜுனனுக்கு காண்பித்த விஸ்வரூபம்தான் ரொம்ப பயானகம், பயம் நிறைந்தது. அதில் எல்லா இந்த பௌதீக உலகத்தின் படைப்பு முழுசையும் அந்த விஸ்வரூபத்தில் காண்பித்தார். அப்போ அதை பற்றி அர்ஜுனர் இங்கே பேசுகிறார். அந்த கிருஷ்ணா அந்த விஸ்வரூபத்தை பார்த்ததற்கு அப்புறம் இதை மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இதை பார்க்கும் பாக்கியம் பகவான் எனக்கு தந்திருக்கீங்க, அதில் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஆனால் அதே நேரம் என் மனதில் பயம் கவ்விக்கொண்டது. ஏன்னு தெரியல, இனம் புரியாத ஒரு பயம் என் மனதில் கவ்விக்கொண்டது. அதனால் எனக்கு இந்த விஸ்வரூபம் வேண்டாம், இதை மாற்றிருங்க, எனக்கு இது காண்பிக்க வேண்டாம், உங்கள் உண்மையான ஸ்வரூபத்தை காண்பித்தால் போதும். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பகவானுக்கு ஆன்மீக உலகத்தில் இந்த விஸ்வரூபம் கிடையாதான். விஸ்வரூபம் என்று சொல்லுவது பௌதீக உலகத்தில் மட்டும்தான். இந்த பௌதீக உலகத்தில் தன் சிறப்புகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அர்ஜுனனுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதனால் ஆன்மீக உலகத்தில் விஸ்வரூபம் கிடையாது. இங்கே அர்ஜுனர் கேட்கிறார், எனக்கு உண்மையான திருவுருவத்தை காண்பித்து தாருங்கள் என்று சொன்ன பொழுது பகவான் மறுபடியும் அந்த 4 கையுள்ள உருவத்தையும் அதற்கப்புறம் 2 கையுள்ள கிருஷ்ண உருவத்தையும் தான் காண்பித்திருக்கிறார். விஸ்வரூபத்தை மாற்றி விட்டார். ஏன்னா விஸ்வரூபம் ஆன்மீக உலகத்தில் கிடையாது. பௌதீக உலகத்தில் இருக்கக்கூடிய பகவானின் சிறப்பை ஒன்று திரட்டி காண்பித்தது தான் விஸ்வரூபம். நீங்கள் யாராவது எங்கேயாவது பழமையான விஸ்வரூப ஆலயங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பெருமாள் கோயில் தமிழ்நாட்டில் இருக்குது. ரங்கநாதர், வரதராஜர், நிறைய இருக்குது. வாமனனாக இருக்கிறார், உலகளந்த பெருமாளாக இருக்கிறார், சாரங்கவாணியாக இருக்கிறார், சக்கரவாணியாக பல உருவத்தில் இருக்கிறார். ஏதாவது ஒரு பழமையான கோயிலில் விஸ்வரூப தரிசனம், விஸ்வரூபத்தில் எங்கேயாவது பிரதிஷ்டை பார்த்துருக்கீங்களா? விக்கிரகம் பழைய கோயிலில் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா விஸ்வரூபம் நிரந்தரமானது கிடையாது. அர்ஜுனனுக்கு அந்த நேரத்தில் பகவத்கீதையின் 10வது அத்தியாயம் புரிய வைப்பதற்காக பகவான் காண்பித்து கொடுத்தார். அதனால் அர்ஜுனன் இங்கே சொல்கிறாரு, எனக்கு வேண்டாம், இந்த உருவம் வேண்டாம், பயமாக இருக்குது, எனக்கு உங்கள் உண்மையான உருவத்தை காண்பித்து தாருங்கள். உடனே அவர் தன் உண்மையான உருவத்தை காண்பிக்கிறார். அது அடுத்த வரும் ஸ்லோகங்களில் இருக்கும். 4 கையுள்ள நாராயண உருவத்தை காண்பிக்கிறார். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது பெரிய பாக்கியம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த வரக்கூடிய 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பான ஒரு நாள். பகவான் கொஞ்சம் ஆனந்தத்தில் மத்தடைந்து ஆனந்தமடைந்து வைகுண்டத்தின் கதவை திறந்து வைத்து எந்த யோக்கியதை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் எல்லாரையும் உள்ள விடுவாராம். அந்த நேரத்தில் ஜபிக்கிறவங்க, தூங்கி தூங்கி ஜபிக்கிறவங்க, நேராக ஜபிக்காதவங்க எல்லாரையும் அந்த நேரத்தில் அவர் ஆனந்த மயக்கத்தில் கொஞ்ச நேரம் கதவை திறந்து
எல்லாரையும் வைகுண்டத்துக்குள்ளே விடுவார். அந்த ஒரு நேரம் ரொம்ப சிறப்பான ஏகாதசி. நல்ல விரதம் முடிஞ்சவரை எல்லாரும் விரதம் எடுங்க. நாம ஜபம் சரியாக செய்யுங்கள். பகவத்கீதா பாகவதம் அதில் பங்கு பெறுங்கள். அப்புறம் சென்னையில் நிகழ்ச்சிகள் வேறு திட்டம் தீட்டியிருக்காங்க. அதிலெல்லாம் உங்கள் முடிந்தவரை அதில் பங்கு வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.